أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله قال رسول الله صلى الله عليه وسلم: ولأن تغدو فتعلم بابا من العلم عمل به أو لم يعمل خير من أن تصلي 1000 ركعة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين الشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையானுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரைத்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூலுமார்கள், குத்துபுமார்கள், நபிமார்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரும் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இனி நெருக்கத்தை பெற்று நல்லடியார்களுடனும் இம்மிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான அவனை வணங்கக்கூடிய ஒரு செழிப்பான கண்ணியமான உயர்வான ஒரு வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதில் மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பது அந்த நிலையிலிருந்தும், கடன் வாங்கும் அந்த நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்கள், சோதனைகளிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்புரிவானாக. வாழும் காலமெல்லாம் மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி நடப்பதற்கு உண்டான பாக்கியங்களை தந்தர் புரிவானாக. அருமையான இஸ்லாமியர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் ரமலான் மாதத்தை கடந்து அடுத்து ஷவ்வால் மாதத்துடைய முதல் வாரத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக மனிதன் எதிலே உயர்கிறான், உயர்ந்தவனாக பார்க்கப்படுகிறான் என்றால் அவன் எவ்வளவு தூரம் கல்வி ஞானங்களை கற்றுக்கொள்கிறானோ, மார்க்கம் சார்ந்த கல்வி ஞானங்களை யார் கற்றுக்கொள்கிறார்களோ, அல்லது ஒழுக்கம் சார்ந்த கல்வி ஞானங்களை யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்திலே மிக சிறந்த மனிதர்களாக பார்க்கப்படுகிறார்கள். மிக உயர்வான ஒரு மனிதர்களாக பார்க்கப்படுகிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது கூட இப்படி சொல்லுவார்கள்:
கல்வி கற்றவர்களுக்கும் கல்வி கற்றாதவர்களுக்கும் உண்டான அந்த வேற்றுமை எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள அந்தஸ்தை போன்று என்று சொல்வார்கள். எனக்கும் உங்களுக்கும் என்ன அந்தஸ்து இருக்கிறதோ அது மாதிரி தான் கல்வி கற்றவனுக்கும் கல்வி கற்றாதவர்களுக்கும் அங்கே வேற்றுமை இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. ஏனென்றால் உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு பொக்கிஷம் கல்விதான். உலகத்திலேயே எந்த ஒரு நிலைப்பாட்டினுடைய கல்வி நிலைப்பாடாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு விதிமுறையை வைத்திருப்பது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். தொழுகணுமா, அதற்கு நீ இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், உன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒழு செய்ய வேண்டும். அந்த ஒழு செய்வதில் முகத்தை கழுவணும், கையை கழுவணும், தலைக்கு மசக செய்யணும், காலை கழுவணும் என்ற விதிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் நீ தொழுக முடியும். சும்மா தொழுக நேரம் வந்துருச்சு, நான் விரும்பிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தேன், தொழுக நேரம் வந்துருச்சு நான் போய் தொழுதுட்டேன்னு தொழுக சொல்ல முடியாது. தொழுக பெறன்னு சொல்ல முடியாது. தொழுகுவதற்கு முன்னால் அந்த விதிமுறைகளை நீ தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த விதிமுறையை நீ பின்பற்றியாக வேண்டும். அதே மாதிரி தொழுக வந்து விட்டால் அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், உடை சுத்தமாக இருக்க வேண்டும், நீ ஒளி செய்திருக்க வேண்டும், அதற்குண்டான நேரத்தை இணைந்திருக்க வேண்டும், கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை நீ அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொழுகையாக இருக்கும். எந்த திசையில வேண்டுமானாலும் திரும்பி தொழுகலாம் என்பது அல்ல. தொழுகிறது தானே, எல்லா திசையிலும் அல்லாஹ் இருக்கிறான், அதனால் நான் எந்த திசையில வேண்டுமானால் நான் திரும்பி தொழுகலாம் என்ற நிலைப்பாடுகள் இஸ்லாத்தில் அல்ல. இந்த திசையை பார்த்துதான் நீ தொழுக வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய அந்த கஅபத்துல்லா எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையை பார்த்து தான் நீ தொழுக வேண்டும் என்ற விதிமுறையை வைத்திருக்கிறது. அந்த கல்வி ஞானத்தை நீ கற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தொழுகை உனக்கு சரியான தொழுகையாக இருக்க முடியும். இது மாதிரி எல்லா விஷயத்திலும் வியாபாரம் செய்கிறாயா, அதற்கென்ற ஒழுக்கம் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் செய்கிறாயா, அதற்கென்ற ஒழுக்கம் இருக்கிறது. கடன் வாங்கி கொள்கிறாயா, அதற்கென்று ஒழுக்கம் இருக்கிறது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு ஒழுங்குமுறையை வைத்திருப்பது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். வேற எந்த மார்க்கத்திலும் அது கிடையாது, வேற எந்த மதத்திலும் அது கிடையாது. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை விஷயத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. இஸ்லாத்திலே கல்வி என்பது அது தலையான ஒரு கடமையாக பார்க்கப்படுகிறது. طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்களை, மார்க்கத்துடைய அடிப்படை விஷயங்களை ஒவ்வொரு ஆண் பெண் அனைவர்களும் கற்று தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாத்துடைய 5 கடமைகள் என்ன, அதை தெரிந்து ஆண் பெண்கள் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாத்துடைய சுத்தம் என்ன, அதை ஆண் பெண்கள் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். தொழுகை எப்படி, ஒழு எப்படி, ஜகாத் எப்படி கொடுப்பது என்பன போன்ற அடிப்படை விஷயங்களை அனைத்தும் ஆணும் பெண்ணும் அதை தெரிந்திருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. இப்ப மார்க்கத்துல கல்வி என்பது, இஸ்லாத்துல கல்வி என்பது அது ஒரு தலையான கடமை. ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் அது எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அதிலிருந்து எப்படி சுத்தம் செய்வது, சுத்தமாகுவது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அந்த சுத்தம் அது சரியான முறையில் இருந்தால்தான் உனக்கு தொழுகை என்பது கூடும், ஒழு என்பது கூடும். எல்லா விஷயங்களும் அதற்கு பிறகுதான் ஏற்படுகிறது. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்கம் அது தெல்ல தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அதை சரியான முறையிலே படித்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி தருகிறது. ஒவ்வொரு இஸ்லாமிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் மார்க்க கல்வி என்பது கட்டாய கடமை, அதை தெரிந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்,
அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள், யா அபூதர் لأن تغدو فتعلم آية من كتاب الله خير لك من أن تصلي 100 ركعة. நீ காலையில எழுந்திருத்து ஒரு ஆயத்து, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு ஆயத்தை நீ கற்றுக்கொள்வது 100 ரக்காத்துகள் நீ தொழுவதை விட சிறந்தது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது ஒரு தன்னுடைய வேதத்துடைய இஸ்லாத்துடைய வேதமாகிய குர்ஆன் ஷரீஃபில் ஒரு ஆயத்தை நீ படிப்பது, ஒரு ஆயத்தை ஒரு சட்டத்தோடு அதனுடைய விதிமுறைகளோடு நீ படிப்பது என்பது 100 ஆயத்துக்கள் நீ 100 ரக்காத்துகள் நீ தொழுகுவதை விட அது சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சுமன அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட முடியாது. அல்ஹம்து என்ற அந்த உள்வாங்கியத்தோடு தொண்டையிலிருந்து அந்த ஹேயை நீ உச்சரிப்பதுதான் அது சரியான ஒரு மார்க்கம், அது சரியான ஒரு படிப்பு, சரியான ஒரு கற்றுக்கொள்ளுதல். அதிலிருந்து நீ கொஞ்சம் பிசகுனா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தங்கள் மாறி போய்விடும், அதனால் உன்னுடைய தொழுகை கூடாமல் போய்விடும், உன்னுடைய வாழ்க்கை திசை மாறி போய்விடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கருத்தில் தான் சொன்னார்கள். நீ ஒரு ஆயத்தை அது சரியான முறையிலே தஜ்வீதோடு அதனுடைய மார்க்க நெறிமுறைகளோடு நீ கற்றுக்கொள்வது என்பது அதை கற்றுக்கொள்ளாமல் 100 ரக்காத்துகள் தொழுவதை விட சிறந்தது என்று சொல்லித் தருகிறார்கள். மார்க்கம் எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொடர்ந்து சொல்லித் தருகிறார்கள். وَلِأَنْ تَغْدُوَ فَتَعَلَّمَ بَابًا مِنَ الْعِلْمِ عُمِلَ بِهِ أَوْ لَمْ يُعْمَلْ. சரி, ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது 100 ரக்காத்து தொழுவதை விட சிறந்தது. சரி, ஒரு மார்க்க கல்வியை, ஒரு ஆயத்துடைய விளக்கத்தை அதிலிருந்து என்னென்ன சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது, அந்த மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை நீ படித்துக் கொள்வது, ஒரே ஒரு இல்மை நீ கற்றுக்கொள்வது, அதை கொண்டு நீ அமல் செய்தாலும் சரி, நீ அமல் செய்யாவிட்டாலும் சரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உமில பிஹி அவ் லம் யுஅமல். அந்த நீ கற்றுக்கொண்ட ஒரே ஒரு மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள், அதை கொண்டு நீ அமல் செய்தாலும் சரி அல்லது அமல் செய்யாவிட்டாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ഖൈറും മിൻ അൻ തുസല്ലി അൽഫ റകഅത്തിൻ. 1000 ரக்காத்துகள் தொழுகுவதை விட நீ சிறந்தது, உனக்கு சிறந்தது என்று சொல்லி தருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1000 ரக்காத்து தொழுகுவது பெரிய விஷயம் அல்ல. ஒரு தொழுகையுடைய ஃபர்து என்ன, அதனுடைய சட்ட திட்டங்கள் என்ன, அந்த தொழுகையில் எது கூடும் எது கூடாது, எது தொழுகையை முறிக்கக்கூடியது எது தொழுகையை முறிக்காது, எந்த திசையை நோக்கி தொழுக வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை, மார்க்க தொழுகை சார்ந்த கல்வி ஞானத்தை நீ கற்றுக்கொள்வது என்பது அது அல்லாமல், அந்த ஞானம் இல்லாமல் 1000 ரக்காத்து தொழுகுவதை விட சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, மார்க்க கல்வி நம்மளுக்கு மத்தியில, இஸ்லாமியர்களுக்கு மத்தியில அது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை நீ சரியான முறையில் கற்றுக்கொள்வது 100 ரக்காத்து தொழுகுவதை விட சிறந்தது என்றால், அதை தாண்டி ஒரு மார்க்கத்துடைய விளக்கத்தை, ஒரு விளக்கத்தை நீ கற்றுக்கொள்வது என்பது 1000 ரக்காத்து தொழுகுவதை விட சிறந்தது என்று சொன்னால், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களே, மார்க்க கல்வி என்பது சாதாரணமானது அல்ல. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது என்பது அது சாதாரணமான விஷயம் அல்ல. உலகத்திலே சிறந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். خيركم من تعلم القرآن وعلمه. உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லவா, இவர்கள்தான் உங்களிலே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்படி என்றால் கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் அது மார்க்கத்திலே எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. பத்ர் போர் நடந்துச்சு. பத்ர் போர் நடந்து கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட எதிரிகளை கைது செய்யப்பட்டு விட்டது. எல்லாம் மஸ்ஜித் நபவியில தூண்ல கட்டி போட்டிருக்கிறாங்க.
இப்பொழுது மஷூரா நடக்கிறது, ஆலோசனை நடக்கிறது, என்ன செய்யலாம் இவர்களை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இவர்களை கொன்று விடலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யார சொல்றதா, இவர்களை கொன்றுவிட வேண்டாம், திருப்பி அனுப்பிவிடலாம், ஒரு பிணைத்தொகையை வாங்கி கொண்டு திருப்பி அனுப்பிவிடலாம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்துவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்களோ அதையே ஏற்றுக்கொண்டாங்க. சரி, ஒரு பிணைத்தொகையை வாங்கி கொண்டு இவர்களை விடுதலை செய்து விடலாம் என்று. அப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, பிணைத்தொகை இல்லாதவர்கள், காசு பணம் இல்லாதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் சொல்லிடுவாங்க, இல்லாதவர்கள் என்ன செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு புரட்சி செய்தார்கள். என்ன தெரியுமா அந்த இடத்துல? அற்புதமான, உலகம் இன்னைக்கும் பார்த்து வியந்து போகிறது. அட, எதிரிகளை பிடிச்சிட்டு வந்துட்டா முதல்ல என்ன செய்வோம்? கொல்லுவோம், சித்திரவதை செய்வோம், அவனுக்கு என்னென்ன துன்பத்தை கொடுக்க முடியுமோ அத்தனை துன்பத்தை கொடுக்குவோம். அப்படித்தானே? பலஸ்தீனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது செய்தி தொடர்பாளர் ஒரு பெண்மணிய எத்தனை 2-3 வருடங்கள் அமெரிக்க படை நிர்வாணமாக இருந்து அவர்களை தொல்லைப்படுத்தியது. அத்தனை ஆண்களுக்கு மத்தியில் தான் அவர்கள் தன்னுடைய சுய தேவையை கழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை வைத்திருந்து அவர்களை கொடுமைப்படுத்தியது. உலகத்தில் எவ்வளவு பெரிய அரசு, வல்லரசுகளாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நாகரீகம் பெற்றவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு எதிரிகள் மாட்டிவிட்டால், கைதிகளாக பிடிக்கப்பட்டு விட்டால் அவர்களை எவ்வளவு பெரிய சித்திரவதைகளை செய்வார்கள் என்பதை சமகாலத்தில் நாம் எத்தனையோ நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்றைய காலத்தில் எப்படி நடந்திருக்கும்? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எதிரிகளிடத்தில் கூட இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை செய்தார்களா என்று இன்றைக்கும் சரி இஸ்லாம் அல்லாத தலைவர்களும் விழிப்பிடிக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செயல் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிணைத்தொகை யாருக்கு இல்லையோ அவர்கள் படிக்க தெரிந்தவர்களாக இருப்பார்களானால் மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு சில காலங்கள் தங்கி இருந்து படிப்பறிவை கற்றுக் கொடுத்து விட்டு அவர்கள் விடுதலையாகி போகலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கல்வியின் புரட்சியை ஒரு கைதிடமிருந்து ஆரம்பித்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வரலாற்று சொற்கள். அது மிகப்பெரிய கல்வி புரட்சி. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இந்த கல்வியுடைய தாகத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை எவ்வளவு பெரிய ஆசை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் சில நபர்கள், ஒரு 4 பேர் 5 பேர் தான் படிக்க தெரிந்தவர்கள், மற்ற எல்லாம் படிக்க தெரியாதவர்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலங்கள் மதீனாவில் 10 ஆண்டு காலங்கள் கழித்து கண்ணை மூடக்கூடிய அந்த நேரத்தில், இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் படிக்க தெரிந்தவர்கள், எழுத தெரிந்தவர்கள், எல்லாரும் படிக்க தெரிந்தவர்கள், எழுத தெரிந்தவர்கள். அபூ ஹுரைரா அவர்களை நீ ஹதீஸை படி என்று படிக்க வைத்து அவர்களுக்கு எழுத வைத்து, உன் வேலையே என்னுடைய ஹதீஸை நீ எழுதுவதும் படிப்பதும் தான் என்று சொல்லி காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனனம் செய்த உலகத்திற்கு ஹதீஸ்களை அதிகமான ஹதீஸ்களை அவர்கள் கற்றுக் கொடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுடைய வேலையை கல்வியை கற்றுக்கொள்வது, வேற எந்த வேலையும் கிடையாது. அதனால தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, நீ இஷா தொழுதவனு வித்திருவை நீ தொழுது கொள், நீ கடைசி வரை தஹஜ்ஜத் நேரம் வரை நீ காத்திருக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நீ இரவு முழுக்க நீ படித்துக் கொண்டே இருக்கிறாய், பாடம் படித்துக் கொண்டே இருக்கிறாய், நீண்ட நேரம் நீ பாடம் படித்துக் கொண்டே இருக்கிறாய், நீண்ட நேரம் நீ ஹதீஸை மனனம் செய்து கொண்டே இருக்கிறாய். அதனால் உனக்கு இரவு தொழுகை கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், உன்னை தூக்கம் வகித்து விடலாம். ஆனால் அது நஃபிலாக்கப்பட்ட ஒரு வணக்கம். ஆனால் வித்ர் என்பது ஒரு கடமையாக்கப்பட்ட வழக்கம். அதனால் இஷா தொழுத உடனேயே நீ வித்ரை தொழுது விடு என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நோக்கம் என்ன தெரியுமா? நீ கல்வியை கற்றுக்கொள் என்று சொன்னார்கள். கல்வியை நீ தாராளமாக படித்துக்கொள் என்று சொன்னார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்?
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள்? ஒரு சொற்ப காலம், ஒரு 7-8 வருடங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தார்கள். ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த கல்வியை எந்த அளவுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மார்க்கத்துடைய பாதியை அன்னை ஆயிஷாவிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என் மனைவி ஆயிஷாவிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கல்வியின் தாகம் எவ்வளவு இருந்தது. ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் நாதாக்கள் எல்லாம் படித்தது எங்கே தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய பாடசாலையில் தான். அவர்கள் மரப்பு போட்டு இருந்து கொண்டு எத்தனை முஹத்திஸீன்களை உருவாக்கினார்கள் தெரியுமா? எத்தனை தஃசீர் முஃபஸ்ஸிரீன்களை உருவாக்கினார்கள் தெரியுமா? எல்லாம் கல்வியுடைய அந்த தாகம், அவ்வளவு கற்றுக் கொடுக்குதல், அது அவ்வளவு பெரிய அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்தது, அது ஒரு பிரியத்தை ஏற்படுத்தியது. அதனால் இவ்வளவு பெரிய தாக்கத்தை அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்லை என்று சொன்னால் குடும்ப சட்டமே கிடைக்காது தெரியுமா? குடும்ப சட்டம்டா என்னடா யாருக்கும் தெரியாமல் போயிருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் நீதிபதியாக இருந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு டாக்டராகவும் மருத்துவராகவும் இருந்திருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. ஆயிஷா நாயிட்ட கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு மருத்துவம் தெரியும்? என் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் வைத்தியம் பார்த்தேன், நான் மருந்துகள் கொடுத்தேன், அதை வைத்து நான் வைத்தியம் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு பெண்மணியாக இருந்து தன்னுடைய இடத்துல அப்படியே மூடி மறைக்கல, தன்னுடைய கல்வி ஞானத்தை மூடி மறைக்கல, எல்லாத்தையும் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் கற்றுக் கொடுத்ததுதான் இன்னைக்கு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பாடமாக, மார்க்கத்துடைய பாடமாகவும், அதுதான் மார்க்கத்துடைய விளக்கமாகவும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் படித்த அந்த பாடத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். மார்க்க கல்வி என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்றுங்க, அது சாதாரணமானது அல்ல. அது மார்க்க தெரியலன்னு சொன்னா மனிதனாக நாம் இருப்பதற்கு கூட ஒரு லாயக்கில்லாத ஒரு விஷயம்தான். அடிப்படை விஷயத்தை கூட நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்கத்தை தெரிந்தவனுக்கும் தெரியாதவனுக்கும் வித்தியாசம் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தன்னோடு மார்க்கத்தை கற்றுக்கொள்வது அவர்களோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபஉமில பிஹா பஅதஹு குதிப லஹு மிஸ்ல அஜ்ரின் மின் அமலி பிஹா வலா யன்குஸ் மின் உஜூரிஹிம் ஷைஅன். ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை, ஒரு மார்க்க கல்வியை, ஒரு சுன்னத்தான விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார், அதை கொண்டு ஒருத்தர் அதை அமல் செய்கிறார். கற்றுக் கொடுத்தவர் ஒருவர், அமல் செய்கிறவர் ஒருத்தர். ஆனால் கற்றுக் கொடுத்தவர் அதை அமல் செய்யல. யாரு கற்றுக்கொண்டாரோ அவர் அமல் செய்கிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அமல் செய்தவருக்கு என்ன கூலி கொடுக்கப்படுகிறதோ அதே கூலியை கொஞ்சம் கூட குறைக்காமல் கற்றுக் கொடுத்தவருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டான், குறைக்க மாட்டான். வலா யன்குஸ் மின் உஜூரிஹிம் ஷைஉன், அவர்களுடைய அந்த கூலியில் இருந்து கொஞ்சம் கூட அல்லாஹ் குறைக்க மாட்டான். அப்படியே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவருக்கும் அதே கூலியை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப கற்றுக் கொடுப்பதும் கற்றுக்கொள்வதும் மார்க்கத்தில் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதை தெரிந்து, எந்த வயசாக இருந்தாலும் சரிதான். நம்மளுக்கு தெரியலையா, கற்றுக்கொள்வது அது கட்டாய கடமை, அது தெரிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத்தின். ஒரு மனிதர் இறந்து போய்விட்டால் எல்லா தொடர்புகளும் அறுந்து போகும், துண்டிக்கப்பட்டு போயிடும். எல்லா தொடர்பும், உலகத்துடைய எந்த தொடர்பும் அவனோடு இருக்காது, எல்லாம் துண்டிக்கப்பட்டு போய்விடும், 3 தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த 3 என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மின் ஸதகத்தின் ஜாரியத்தின், அவன் தொடர் நிலையான ஒரு தர்மம்.
மக்கள் பிரயோஜனம் தர செய்யக்கூடிய ஒரு தர்மத்தை, அவன் மக்கள் பயன்பாட்டிற்கு உண்டான ஒரு தர்மத்தை அவன் செய்துவிட்டு போவானையானால் அந்த மக்கள் அதை பயன்படுத்தும் காலமெல்லாம் அவனுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அவன் கபருக்குழிக்கு போனாலும் அவனுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியனுக்கு மட்டும்தான் இந்த நிலைப்பாடுகள் என்பது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நல்ல வார்த்தையை கவனிக்கணும். இதா மாத்தல் இன்சானு என்றுதான் சொல்றாங்க. மனிதன் இறந்து போய்விட்டார், அவன் இஸ்லாமியனாக இருக்கட்டும், இஸ்லாம் அல்லாதவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவன் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்துவிட்டு போவானையானால் மக்கள் அதை கொண்டு பயன்படும் காலமெல்லாம், பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவனுக்கு கபருக்குழிக்கு போனாலும் அவனுக்கு நன்மை போய்கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அவ் இல்மின் இன்தஃபஅ பிஹி, பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி. பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி மார்க்க கல்வியாக இருக்கலாம், உலக கல்வியாக எதுவாக இருந்தாலும் பிரயோஜனம் தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். இப்ப நான் 2 பேருக்கு கற்றுக் கொடுக்கிறேன், அந்த 2 பேர் 4 பேருக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அந்த 4 பேர் 40 பேருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க, 40 பேர் 400 பேருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க, 400 பேர் 4 லட்சம் பேர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 4 லட்சம் பேரும் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகள் எனக்கு வந்து சேரும். இதான் இல்மின் அவ் யுன்தஃபஅ பிஹி, பிரயோஜனம் உள்ள கல்வி. அது என்னோட மட்டும் முடிஞ்சு போயிடக்கூடாது, அடுத்தடுத்து அது வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதற்குத்தான் பிரயோஜனம் உள்ள கல்வி என்று சொல்றது. இந்த கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது யார் ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அவன் கபருக்குழிக்கு போனாலும் சரியே அவனுக்கு நன்மைகள் போய்கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கடைசியா சொன்னாங்க, அவ் வலதின் ஸாலிஹின் யதுஉ லஹு. மூணாவது என்ன தெரியுமா? இவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தையை அவன் உலகத்தில் விட்டு போகிறது. குழந்தையை பெற்றெடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நம்முடைய பிள்ளைகள் நமக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு. அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி விட்டு போகணும். அப்பொழுதுதான் உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம், நீ அந்த பிள்ளைகள் உனக்காக துஆ செய்யவில்லை என்று சொன்னால் நீ அவர்களை பெற்றெடுப்பது உலகத்தில் வேஸ்ட் என்பதுதான் அர்த்தம். இந்த ஹதீஸினுடைய கருத்தை வச்சுட்டு சொல்றேன். ஏனால் உன்னுடைய மரணத்திற்கு பிறகும் உனக்கு நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் உன் பிள்ளைகள் உன்னை கொண்டாட வேண்டும், உன்னுடைய பிள்ளைகள் உன்னை நினைத்து பார்க்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும், ஒவ்வொரு பக்தரையும் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் மக்ஃபிர்லி வலிவாலி தைய வலி உஸ்தாதிய, என்னுடைய பாவத்தை என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடு என்று ஒவ்வொரு ரக்காத், ஒவ்வொருடைய 2 ரக்காயத்திலும் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து கொண்டு ஓத வேண்டும் உன்னுடைய பிள்ளைகள். அதை அந்த மாதிரியான பிள்ளைகளை நீ உருவாக்கி விட்டு போக வேண்டும். அதுதான் நீ பெற்றதற்கு உண்டான அர்த்தம். இல்லை சொன்ன அர்த்தம் இல்லை. ஆடு மாடு வேலை தான், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்முடைய பிள்ளைகள் நமக்காக வேண்டி துஆ செய்தால்தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக வளர்த்திருக்கிறோம் என்பதற்குண்டான அடையாளம். அதைத்தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல 3 அமல், எல்லா மனிதன் இறந்து போய்விட்டால் 3 விஷயங்களை தவிர மற்ற எல்லாம் துண்டிக்கப்பட்டு போய்விடும், எல்லாமே தொடர்பு அறுந்து போய்விடும். அந்த 3ல் ஒன்று என்ன? நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். மார்க்க கல்வியை கத்திருக்கணும், மார்க்கத்துடைய ஞானத்தை கத்திருக்க வேண்டும். அவர்கள் தொழுகை சம்பந்தமா கத்திருக்கணும், குர்ஆனை தெரிந்திருக்க வேண்டும், மார்க்கம் சம்பந்தப்பட்ட நடைமுறை விஷயங்களை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக வளர்த்தெடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை மார்க்கம் சார்ந்த ஒரு விஷயமாக வளர்த்தெடுக்க வேண்டும். இப்பொழுதுதான் அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக அது மாறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மதரசாவில் வரக்கூடிய திங்கட்கிழமை பிள்ளைகளுடைய மதரசா ஓப்பன் ஆகிறது. தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு காலை நேரத்தில் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா காலை நேரத்தில் அனுப்புறது என்பது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம தெருவில், நம்ம ஊர்ல, நம்ம தெருவுலன்னு சொல்லலாது,
அது என்னன்னு தெரியல. நம்மளும் எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு. காலை நேர பள்ளிக்கு அனுப்புறது என்பது அவ்வளவு ஒரு கஷ்டமாக அது மாறிவிடுகிறது. ஆகையினால வரக்கூடிய அந்த நாட்கள், வரக்கூடிய காலங்களில் பிள்ளைகளை காலையிலேயே அனுப்பி வைங்க. சுபுகு தொழுகைக்கு நீங்க அனுப்பி வைங்க. ஏன்னா சுபுகு தொழுகை என்பது அது வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியத்துவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்திற்கு காலை நேரத்தில் பரக்கத்து செய்ய என்று சொன்னாங்க. நீங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், சிங்கப்பூருடைய அதிபர்கிட்ட போய் சீனர்கள் போய் சொல்றாங்க. நீங்க தெரிஞ்சிருக்கலாம், நியூஸ் இது ரொம்ப ஃபிளாஷ் நியூஸா வந்தது. சீனர்கள் போய் சொல்றாங்க, சிங்கப்பூருடைய அதிபர் அவர் இறந்துட்டாரு, மகன் தான் இருக்கிறாப்புல, அவர் இறந்துட்டாரு. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் 5 மணிக்கெல்லாம் பாங்கு சொல்றாங்க, எங்களுக்கு பெரிய தூக்கம் கெட்டு போகிறது, பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்குது, அதனால நீங்க தடை செய்யுங்க அதை அப்படின்ட்டு போய் சீனர்கள் போய் என்ன செய்யறாங்க, அந்த அதிபர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அந்த அதிபர் சொன்ன முறை என்ன தெரியுமா, வார்த்தை என்ன தெரியுமா, 6 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல நீ தூங்குறாய் என்று சொன்னால் நீ இந்த நாட்டிற்கு தேவையில்லாதவன், இந்த நாட்டிற்கு நீ தேவையில்லாதவன், அதனால் என் நாட்டில் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ போய்கிட்டே இருக்கலாம். யார் 5 மணிக்கு முடித்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த நாட்டிற்கு தேவை. வெள்ளனமே எந்திரிச்சு அவர்கள் இந்த நாட்டிற்காக உழைத்து தர வேண்டும், அவர்கள் தான் இந்த நாட்டிற்கு தேவை. நீ 8 மணி 9 மணிக்கு எந்திரிச்சு நாளில் ஒரு பகலில் ஒரு பகுதியை நீ கடந்து விட்ட பிறகு எழுந்திரிச்சு நீ என்ன செய்ய போற? உலகத்துல நீ எதை சாதிக்க போறாய்? எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது இன்னைக்கு நம்முடைய நாட்டில் எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக 8 மணிக்கு எந்திரிப்பு என்பது அது ஒரு பேசிக்காவே மாறி போயிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை பேசிக்கே 12 மணி தான். எல்லாம் லீவு, ஸ்கூல் லீவு, மதரசா லீவு, எல்லாம் லீவா 12 மணி தான். ஸ்ட்ரைட்டா லஞ்சுக்கு தான் போறோம். இந்த பிரேக்ஃபாஸ்டுக்கு வர்றதே கிடையாது, நிறைய வீடுகளில் கிடையாது. வாழ்க்கையில ஒரு நாள்ல பாதி நாள் கடந்து போன பிறகு நீ எதை சாதிக்க போகிறாய்? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. நீ என்னத்தை சாதிக்க போகிறாய்? நீ எதை உலகத்தில் நீ நிலைநாட்ட போகிறாய்? ஒண்ணு கிடையாது. விடிய விடிய பந்து விளையாண்டுட்டு சுபஹ் தொழுது தூங்கிட்டு அசர் தொழுகைக்கு வந்தா இதுக்கு பேர் நோம்பா? இதுக்கு பேர் நோம்பான்னு கேட்கிறேன். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. இஸ்லாமியர்களே, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கடந்து கொள்ள வேண்டும், ஒரு எறும்பு கற்றுக் கொடுத்த பாடம் இன்னைக்கு குர்ஆனில் அது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா இல்லையா? ஒரு எறும்பு சொன்னது, நீ சுலைமானுடைய படை வருகிறது, உங்களுடைய பொந்துகளில் போய் நீ ஒளிந்து கொள்ளுங்கள் என்று தன் இனத்தை பாதுகாத்தது. அந்த பாதுகாத்ததினால் இன்னைக்கு எறும்பு குர்ஆனில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. காலமெல்லாம் அது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடமாக மாறிவிட்டது. காலை நேரத்தில் சுபுகுக்கு வாங்க, மலக்குமார்கள் உங்களை போய் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். காலை நேரத்தில் சுபுகை நீங்கள் தொழுவீர்களே, ஆனால் மலக்குமார்கள் இன்னாருடைய மகன் இன்னார் தொழுதான் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுகிறார்கள். நம்முடைய எஜமானிடத்தில் அல்லாஹ்விடத்தில் நம்மளை பற்றி பேச வேண்டுமே, என்றைக்காவது அந்த அக்கறை நமக்கு வந்திருக்கிறதா? என்றைக்காவது அந்த சிந்தனை நமக்கு வந்திருக்கிறதா? இல்லையே. இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடி உட்கார்ந்து இருக்கிறோமே, 100கணக்கான பேரு. ஏன் இன்னைக்கு சுபுக்கு வரல? எங்க போயிட்டோம்? இங்க தானே உட்கார்ந்து இருந்தான். வானவர்கள் போயிட்டு திரும்ப வந்து இருக்கிறோமா? ஜும்மாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதானே உட்கார்ந்து இருந்தான், வரலையே. எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா இது? காரணம், மார்க்க கல்வியை நாம் சரியாக படிக்காத விஷயம். சுபுகுடைய நேரத்தில் என்ன நடக்கிறது? உன்னுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்கிறான். சுபுகு தொழுது விட்டு நீ கேட்க வேண்டாமா? அந்த நிகழ்ச்சியை நீ கேட்க வேண்டாமா? எல்லாம் என் வாழ்வாதாரத்தை கொட்டு என்று சொல்லலாமா? சொல்ல வேண்டாமா? லுகர்ல வந்து கேட்டீங்கன்னா உன் வாழ்வாதாரத்தை பங்கிட்டு கொடுத்து லுகர்ல வந்து கேட்டா எப்படி தருவான்ல? அதெல்லாம் எப்படி பறக்கத்து வர விட்டுது? நீ கேட்கணுமா இல்லையா? சுபுகு நேரத்துல வந்து அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்கம் ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லி தருகிறது. நேரம் கடந்து போகிறது. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வோம். பிள்ளைகளை காலை நேரத்தில் அனுப்பி வையுங்கள். அந்த பழக்கத்தை உருவாக்குங்கள். என்ன பணியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சஹாபாக்கள் அப்படிதாங்க இருந்தாங்க. பணி நேரத்துல வந்து இல்ல ரசூலுல்லாஹ் இன்னைக்கா சொன்னாங்களா, பணி நேரத்துல நீ போகாதடா, 8 மணி வரை வீட்டுல தூங்கி விட்டு நம்ம லுகர் நேரத்துல போலாம்டா, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு எழுந்திரிச்சு போலாம், என்னைக்கா சொல்லியிருக்காங்களா?
எத்தனைக்கோ ஹதீஸ் நம்ம கேட்கிறோமா இல்லையா? ஏன் இதுக்கு போய் ஹதீஸ் கேட்க மாட்டேங்கிறோம் நம்ம? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பணியுடைய காலத்திலையும் நீ ஒழு செய்து விட்டு நீ தொழுவாயினால் உனக்கு அவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தான் சொன்னார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு இல்ல நோய் வந்துடும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க காலையில் எந்திரி உனக்கு ஆரோக்கியத்தை பெறுவாய் என்று சொன்னார்கள். நாம் சொல்கிறோம் காலையில் வந்தா என் பிள்ளைக்கு தடுப்பு பிடிச்சு போயிடும் நம்ம பயப்படுறோம். அந்த பயம் வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு அது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. 6 வயசில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பயம் 60 வயசுல அவன் எந்திரிச்சு வர மாட்டாங்க பணியுடைய காலத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வயசுல எந்திரிச்சு அனுப்பி வைத்தார்கள். நம்முடைய பிள்ளைகளை சுபஹ் நேரத்தில் அனுப்பி வைத்தார்கள். அந்த பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களே. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்போம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.